ப்ராம்ப்ட்லி நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க கார்த்திக் ராஜா சார். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ தமிழ்நாட்டில் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதாவது அனைத்து கட்சி கூட்டங்கள் தமிழ்நாட்டில் நம்ம தமிழக அரசு மூலமா நடந்தது. இதில் எந்தெந்த கட்சியை சார்ந்தவங்க கலந்துக்கிட்டாங்க, யாரெல்லாம் கலந்துக்கல? இல்லை, அதான் எதிர்கட்சிகள் விமர்சனம், அதாவது மிக கடுமையாக விமர்சனம் செய்துட்டு இவங்க நாம் தமிழர் கலந்துக்கல, புறக்கணிச்சிருக்காங்க. நாம் தமிழர் புறக்கணிச்சிருக்காங்க. தாவேகா கலந்துக்கல. அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேறு ட்விட்டரில் வேறு போட்டிருக்காரு, ஏன் நாங்கள் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு கண் துடைப்பு. திமுக அவங்கள கூட்டணி கட்சிகளெல்லாம் வச்சு ஏமாத்துறாங்க. அவங்க தான் எல்லாத்தையும் தான் பார்த்து கூட அழைப்பு கொடுத்தாங்கல்ல, அழைப்பு கொடுத்துருக்காங்க. அழைப்பு கொடுத்து அவங்க போகல. இவர் நல்ல நாள்லேயே அவர் பனையூர் விட்டு வெளில வரல. இவர் இதுக்காக வரப்போறாரு. இவர் தொடர்ந்து இவர் ஏன் எல்லாத்துக்குமே அவாய்ட் பண்ணிட்டே இருக்காரு? எந்த ஒரு விஷயத்தையும் போய் நேரடியாக அதாவது ஒரு அரசியல் களம்ங்கிறது இன்னும் அவங்களுக்கு சரியா புரிபடலை. ஒரு அரசியல் களம், அரசியல் எப்படி பண்ணணுங்கிறது இன்னும் அவங்களுக்கு சரியா புரிபடலை போல இருக்கு. இன்னும் அவங்க வீட்டுக்குள்ள ஹோம்லாம் பண்ண முடியாது. ஆக்சுவலாக பல பேர் முதல்லையே பல பேர் சொன்னாங்க இவர் பண்ணுறது தவறு அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அதுலேருந்து வெளியிலே வரல, இன்னும் வெளியிலே வரல. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மொத்தமாக முடங்கி போயிட்டாங்கல்ல. இப்போதான் ஒவ்வொருத்தராக ஒன்று பேசுகிறாரு. இந்த முத்திரம் இவர் நம்ம குரு பூஜைக்கு தேவரோட குரு பூஜைக்கு போகும்போது தான் இவர் புசி ஆனந்தே வெளியில் பார்க்குறோம். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவங்கன்னா எங்கே போனாங்கன்னே தெரியல. சரி, விஜய்க்கு ஒரு இது இருக்குது, ஒரு மிரட்டல் இருக்குது. அவர் வராதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். முதல்ல இவங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் எங்கே போனாங்க, எதுக்கு போனாங்கன்னா இப்போ யாரும் உங்களை கைது பண்ணலை. நீங்கள் தான் முன்ஜாமீன் கோருனீங்க, வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டால் வழக்கை பேஸ் பண்ணுங்க. ஜெயில் போகும் பெண்ணை அரசியல்வாதிகள், ஜெயில் பார்க்காத அரசியல்வாதிகள் என்ன செய்ய முடியும்? ஜெயில் பிரச்சனை வரத்தான் செய்யும். சீமான் அவர்கள்லாம் தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்தார். வைகோலாம் 1.5 வருஷமாக இருந்தார் ஜெயிலில், பொடாலெல்லாம் உள்ளே இருந்தார். இவ்வளவு அரசியல்வாதிகள் ஜெயில் பார்க்காத அரசியல்வாதி, ஜெயில் பறவைன்னு சொல்கிறாங்க, வடிவேலு சொல்கிற மாதிரி தான். ஜெயில் பறவையா இல்லாமல் அரசியல் பண்ண முடியாது. இவங்க இன்னும் அந்த வீட்டை விட்டு உள்ளுக்குள்ளேயே அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது அன்னைக்கு கூட போட்டிருந்தாங்க இல்லையா, வீட்டுக்குள்ளே உட்காந்தே நாட்டை ஆள்றதுக்கு கனவு காண்கிறாரா விஜய்னே ஒரு டாப்பிக்கே தொலைக்காட்சி விவாதங்கள், எல்லா தொலைக்காட்சியும் அதை பெரிய இஷ்யூவாக பேசினாங்க. இவர் திருப்பி ஒவ்வொரு தடவையுமே இந்த மிஸ்டேக் திருப்பி தவறு பண்ணுறாங்க. நமக்கு தெரிஞ்ச இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஒரு போராட்டம் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த மாநாடு, இந்த இது இப்போ கூட்டம் நடத்தினார். இதில் நடுவில் இவர் திருபுவனம் அஜித் வீட்டுக்கெலாம் அதெல்லாம் தனியாக தான் போயிட்டுலாம் வந்தார். அப்போல்லாம் வராத உங்களுக்கு ஒரு கூட்டம், அப்போல்லாம் வராத கூட்டம் இப்போ ஏன் இப்படி வரும்? இப்போ ஏன் வருது? நீங்கள் கூப்பிட்றீங்க, வராங்க அதானே. இவங்க இதுக்கு பயந்த கூட்டத்துக்கு, அதாவது இவர் கூடினா கூட்டம் வந்துடும், இவர் வெளியில் வந்தால் கூட்டம் வந்துடும் அப்படின்னா வெளியிலே வராமல் இருக்க முடியுமா? இவர் அந்த நடிகர் என்ற பிம்பத்திலேருந்து வெளியில் வரலன்னு சொல்ல வரீங்களா? உச்ச நட்சத்திரம்ன்ற பிம்பத்திலேருந்து வெளியில் இவங்க சினிமாக்காரங்க எல்லாருமே நேராக போய் ஷார்ட் முடிஞ்சோன்னா கேரவானில் உட்காந்தே பழக்கப்பட்டவங்க. இவங்களுக்கு கல அரசியல்ன்றது புதுசு. உடனே எம்ஜிஆரை சொல்லுவாங்க, எம்ஜிஆர் அரசியலில் ஜெயிக்கலையா அப்படின்ட்டு. எம்ஜிஆர் அரசியலில் ஜெயிச்சார்னா எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்து 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் போட்டிட்டார் தேர்தலில். கட்சி ஆரம்பித்த உடனே நேரடியாக சிஎம் போஸ்ட்டுக்கு பண்ணல. அவர் திமுகவில் எம்எல்ஏவாக இருந்தார். கருணாநிதி அவர்களோடு சேர்த்த கருணாநிதி அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்கு மிகப்பெரிய பங்கு வகித்தது எம்ஜிஆர் அந்த நேரங்களில். ஏன்னா அப்போ இருக்க வேண்டிய ஆட்களே வேற. நெடுஞ்செழியன் அவர்கள் வர வேண்டிய அது தம்பிவா தலைமையேற்கவான்னு கூப்பிட்டு நெடுஞ்செழியன் அவர்களை இவர் தன்னை தான்ட்டார் கலைஞர். அவர் அந்த நேரத்தில் அவருக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது எம்ஜிஆர். அந்த அளவுக்கு அவருக்கு அரசியல் செல்வாக்கு இருந்தது, அரசியல் தெரிந்திருந்தது. அவர் திமுகவில் ஒரு 50 இறுதியில் அப்பொழுதே திமுகவில் அவர் தொடர்ந்து இருக்காரு. திராவிட கருத்துக்கள் பேசினார். அண்ணாவை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, எத்தனை பாடல்கள் அண்ணாவை பற்றிலாம் வரும். அவர் எல்லாமே அவர் திமுகவில் இருந்து அதிலிருந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தார் வெளியில் இந்த வரலாறு எல்லாருக்குமே தெரியும் எம்ஜிஆரை பற்றி எல்லாருமே. அதை தாண்டி வேற யாரெல்லாம் நடிகர்கள் சினிமாவிலேருந்து வெளியில் அரசியலுக்கு வந்தவங்க நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் போயிட்டாங்க. எம்ஜிஆருக்கு பின்னால் ஜெயலலிதா அவர்கள் தொடர்ச்சியாக வந்தவங்க. ஜெயலலிதா நீங்கள் தனிப்பட்ட பார்ப்பாங்க, ஏன்னா அந்த கட்சியிலே இருந்து அடுத்து ஆனவங்க. அதுக்கப்புறம் டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு லட்சிய திமுக நடத்திக்கிட்டு இருக்காரு. பாக்கியராஜ் ஒன்று ஆரம்பித்தார். ஏன் அதுக்கு முன்னால் சிவாஜி கணேசன் அவர்கள் ஆரம்பிச்சு ஆனால் அவங்க அதெல்லாம் தொடரல. அதுதான் இவங்க யாருமே தொடரல. இப்போ நம்ம அவ்வளோ தூரம் கூட போக வேணாம் சார். இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம்
கமலஹாசன். ஆமா, எக்ஸாம்பிள் அவருக்கு கட்சி வச்சிருக்காரு, ஒரே ஒரு எம்பி சீட் வாங்கிட்டார்ல. இல்ல ஆரம்பிக்கும் போது எவ்வளவு பரபரப்பா ஆரம்பிச்சாரு, எவ்வளவு ஒரு வைப் பண்ணாரு. அது அவங்களால அதுதான் அவங்களால முழு நேர அரசியல்வாதியாக செயல்பட முடியல. அவருக்கு வந்து சினிமா தான் அவர் முதல்ல என்னைக்குமே சினிமா தான் அவர். ஏன்னா அவர் மிகப்பெரிய இவர் கலைஞன், நடிகன், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் யாருமே சொல்லவும் முடியாது. மிகப்பெரிய நடிகன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவரோட உயிர் மூச்சுன்றதே சினிமா தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு எதுக்கு அரசியல் வரும்? அதுதான் இவங்க எல்லாம் ஒரு ஆசைப்பட்டு தேவையில்லாமல் டிவியை உடச்சு டார்ச் லைட்டு தூக்கி போட்டு ஒரு டிவி வேஸ்ட்டு, ஒரு டார்ச் லைட்டு வேஸ்ட்டு, அதுக்கு மேலே எந்த உபயோகமும் இல்லை. நீங்கள் இந்த மாநிலங்களை சீட்டு வாங்குறதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் கட்சி ஆரம்பிச்சிங்க. அதுக்கு திமுக நேரம் இணைஞ்சிருக்கலாமே, ஒன்றும் இல்லை. திமுக நேரடியாக திமுகவுக்கு போயிருந்தாருன்னா இதே சீட்டை கேட்டால் கமலஹாசன் கிட்ட கொடுத்துருக்க மாட்டாங்களா? நல்லா கொடுத்து. ஏன்னா அவங்களுக்கு அவருக்கு ஒரு சதவீத ஓட்டு இருந்தது முதல் தேர்தலெலாம். அப்படிங்கும்போது அவரை வரவேற்று ஆராதிச்சு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து டிவியை உடைச்சி டார்ச் லைட்டை உடைச்சி அத்தனை தொகுதியில் நின்று கடைசியில் திருப்பி வந்து ஒன்றுமே இல்லாமல் போய் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் ஆகிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க வேண்டாம். இந்த நடிகர்கள் எல்லாம் ஏன் இவங்களால தாக்குப்பிடிக்க முடியல அப்படின்னா, இவங்க அந்த சினிமாவோட பிம்பத்திலேயே வளர்ந்தவங்க. அங்கேருந்து நீங்கள் ஷார்ட் முடிஞ்சோன்னு 4 பேருக்கு கொடையை கொண்டு வருவாங்க, 2 பேர் கொடையிலேயே ஒரு வெயில் மேலே படக்கூடாதுன்னு கொடையை கொண்டு அப்படியே கேரவனில் உள்ளே உட்கார வச்சுருவாங்க. கேரவனில் உள்ளே உட்காந்துக்கிட்டு உள்ள கதை டோரை லாக் பண்ணோன்னே அவ்வளோதான், நேரம் வந்தால் ஷார்ட்டுக்கு வர்றது. வேறு எதுவுமே கிடையாது உங்களுக்கு, வேறு எதுவுமே இப்போ இருக்கிறவங்களுக்கு. முந்தியாவது இதெல்லாம் கேரவன்லாம் கிடையாது, மரத்தடியில் உட்காந்து பேசினாங்க. இப்போ அதுவும் கிடையாது. கூட இருக்கிறவங்ககிட்ட பேசுறது ஆளாலும் தனித்தனி கேரவன். இவங்க இப்படியே இருந்து பழக்கப்பட்டதுனால தனி விமானத்தில் வர்றாரு, கூட்டத்துக்கு தனி விமானத்தில் தான் வர்றாரு. அப்போது இவங்க வந்து மக்களோட அருகாமையில் இல்லை. இவங்க மக்களோட அருகாமையில் இல்லை. மக்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா இவங்க வெளியிலே வரல. நீங்கள் வெளியில் வந்து மக்களாக கலந்து மக்களை சந்திச்சாதான் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக மக்கள் எண்ணங்கள் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். மக்களாக வந்து இருக்கணும், சந்திக்கணும்னு சொன்னீங்க. அப்படி சந்திச்சதுனால தானே ஒரு பெரிய. அப்போ நீங்கள் சந்திக்கவே முடியாதுன்னா நீங்கள் எதுக்கு அரசியலில் இருக்கீங்க? நீங்கள் வாழ்க்கை பூரா ஒரு வெளியில் வந்தால் கூட்டம் வந்தால் பிரச்சனையாகுது, இவர் வந்தால் பிரச்சனையாகுது. அப்போ நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. வீட்டை விட்டு வெளில வர முடியாது. நீங்கள் எப்படி ஒரு அரசியல் நடத்துவீங்க? நீங்கள் அரசாங்கத்தை ஆளணும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஒரு அரசாங்கத்தை ஆளணும்னு எதிர்பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் குரு பூஜையில் பசுமொன்னுக்கு சிஎம் போனார், இவங்க யார் எடப்பாடி போனார், எதிர்கட்சி தலைவர் போனார், சீமானவர்கள் போனார், எல்லா கட்சி தலைவரும் போனாங்க. பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே பாதுகாப்பு இல்லையா? அப்போ அவங்களாம் அப்படி தெரியுமா வந்தாங்க? அப்போ எப்படி இது என்ன காஷ்மீர்? அது தமிழ்நாடு தானே. கரூர் ஒரு இஷ்யூவை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டை விட்டே வெளில வராமல் இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் அரசியலில் ஜெயிப்பீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் எப்படி நீங்கள் அரசாங்கத்தை ஆளணும்னு நினைக்கிறவங்க முதல்ல மக்கள்கிட்ட என்னன்னு போய் பழகணும். அதான் நீங்கள் போன கூட்டம் வந்துருந்துன்றீங்க, போன கூட்டம் வருதுன்னு வராமல் இருக்கீங்க. அதான் எப்படி சிஎம் வர்றாரு? சிஎம் வந்துட்டு தானே போகிறாரு, எடப்பாடி வந்துட்டு தானே போகிறாரு. அங்கெல்லாம் பிரச்சனை வருதா? ஏன் அவங்களுக்குலாம் 1.5 கோடி 2 கோடி தொண்டர்கள் வச்சுருக்கிற இயக்கம் அதெல்லாம். நீங்கள் இன்னும் அரசியல் தேர்தலை கூட இன்னும் சந்திக்கலை. ஒரு தேர்தலில் உங்களுடைய வாக்கு சதவீதம் என்னன்னு தெரியாது. நீங்கள் வெறும் அந்த நட்சத்திரம்ன்ற பிம்பத்தை மட்டும் வச்சுருக்கீங்க. இவரை அந்த கரூரில் வந்தவங்க இவர் பேச்சை கேட்க வரல, இவரை பார்க்க வந்த கூட்டத்துக்கும் பேச்சை கேட்க வந்த கூட்டம் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த வித்தியாசம் இவர் பேச்சை கேட்க வந்த கூட்டம் கிடையாது, பார்க்க வந்த கூட்டம்னால அவங்க அந்த பசங்க அப்படி தான் இருப்பாங்க. சார் அந்த பேஜில் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது ஸ்கிரிப்ட் தான், அவருக்கு எல்லாமே ஸ்கிரிப்டில் தான் வச்சு பேசிட்டு. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி பார்த்தானே படிக்கிறாரு, சிஎம்லாம் பார்த்தானே படிக்கிறாங்க, அது தப்பு. அப்படி யாருமே இல்லை. சீமான் அவர்கள் மட்டும்தான் பேப்பர் இல்லாமல் படிக்கிறது, ஸ்கிரிப்ட் இல்லாமல் படிக்கிறது. இவங்க எல்லாமே ஸ்கிரிப்ட் தான் படிக்கிறாங்க. என்ன இவங்க எழுதி கொடுத்ததை கரெக்டாக படிச்சிடுறாங்க, அவ்வளோதான். இந்த எக்ஸாமுக்கு மனப்பாடம் பண்ணுற மாதிரி நிறைய பேருக்கு ப்ராம்ப்டில் ஓடும், ஃப்ரண்ட்லேருந்து ப்ராம்ப்டில் ஓடும், நமக்கு தெரியாது. இப்படி ஃப்ரண்ட்டில் இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு கேமரா இந்த பக்கம் இருந்தால் தான் தெரியும், கேமரா ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால ஓடுறது விஷயம் இருக்கா? ஆமாம், ப்ராம்ப்டில் ஓடும். ப்ராம்ப்டில் வந்து ஸ்டேஜில் நிற்கிற மைக் இருக்கு இல்லையா, இவங்க இப்படி குனிஞ்சு பேசுகிறாங்கல்ல, அந்த இடத்துல ஓடும், என்ன பேசணும்லாம் ஓடும். இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. இப்போ வைகோ மாதிரி, சீமானவர்கள் மாதிரி எல்லாருமே தனியாக ஒரு மேடை பேச்சில் இருக்கிறவங்க கிடையாது. ஆனாலும் கருத்துக்களை சொல்லக்கூடியவங்களுக்கு கேட்கறதுக்கு வருவாங்க. இவருக்கு வந்த கூட்டம் கருத்துக்கள் சொல்றதை கேட்கறது கிடையாது, இவரை பார்க்க நடிகராக பார்க்க வந்த கூட்டம்.
உங்களுக்கு தேர்தல் வந்தால் தெரிஞ்சிடும் இந்த பலம் என்னன்ட்டு. எல்லாரும் நினைக்கிறோம் இவங்கெல்லாம் என்ன நேரடியாக சிஎம் ஆயிடலாம்னு நினைக்கிறாங்க. நடுவில் எந்த விதமான கேஸும் இல்லாமல். ஆமாம், ஸ்ட்ரைட் ஹீரோ. அமெரிக்க மாப்பிள்ளைலாம் கிடையாது, ஸ்ட்ரைட் ஹீரோ தான். அதே மாதிரி தான் இங்கே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது ஒவ்வொன்று. இப்போ இந்த எஸ்ஐஆருக்கு மட்டும்தான் ஒரு கருத்தாக சொன்னார். நடுவில் எந்த நீங்கள் டிவியை போட்டிங்கன்னா சீமான் வர்றாரு, ஒரு விஷயம் தான் பேசுகிறாரு. எடப்பாடி எங்கேயாவது போயிட்டுருக்காரு, அவர் அரசாங்கத்துக்கு பேசுகிறாரு. நீங்கள் ஒரே ஒரு நாள் வருவீங்க, வந்துட்டு பேசிட்டு போயிருவீங்க. ஆனால் உங்களுக்கு ஓட்டு போடணும்னா எப்படி? இந்த எஸ்ஐஆர் ரிப்போர்ட் கூட இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களா, அதுக்கு கூட முதல்ல குரல் கொடுத்தவரே சீமான் தான். சீமான் குரல் கொடுத்தவர். இவர் சொல்லியிருக்காரு விஜய், நாங்கள் முதலில் நாம தான் குரல் கொடுத்தோம், எல்லாரும் மக்கள் அறிவாங்க. நீங்கள் எங்கே குரல் கொடுத்தீங்க? உங்கள் குரலே மக்கள் கேட்டதில்லையே இப்போதைக்கு. நீங்கள் மெதுவால ஒரு வீடியோ போட்டீங்க. இதை ஆதரித்து பேசுறதுக்கு சில கூட்டங்கள் இருக்குது, சில பேர் இருக்காங்க. அவர் வந்து ஏன் நீங்கள் பிஜேபி ஆதரவாக, அண்ணாமலையிலேருந்து எல்லாருமே ஆதரவாக பேசுகிறாங்களே விஜய்க்கு. எல்லா சைடு தமிழ் சைட்லாம் பக்க ஆதரவு விஜய்க்கு. அவங்க வெளியில் வராதையும் தப்புன்னு சொல்கிறது இல்லை, எதையுமே சொல்கிறது இல்லை. ஏன்னா திமுகவை எதிர்க்கணும் ஒரு காரணத்துக்காக முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அது தப்பு இல்லை. அவர் என்ன தவறு செய்கிறாருங்கிறது அவருக்கு நீங்கள் உணர்த்தினா தானே ஒரு அரசியல் கட்சியை உணர்த்தணும்ல. இவங்க உணர்த்துறது கிடையாது. ஏன் அப்படின்னா விஜய் வந்தால் அந்த கூட்டம் நமக்கு அப்படியே வந்துடும், அந்த வாக்கு நமக்கு அப்படியே வந்து இழுக்கிறதுக்கான வழி. இவங்க எனக்கு தெரிந்து அவர் பிஜேபியோட சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. பிஜேபி வேண்டாம், அதிமுகவோட சேர்வதற்கான வாய்ப்பு பலதரப்பட்ட பேர் கேக்குறாங்களாமே. பிஜேபி அங்க இருக்கு, பிஜேபி இருக்காங்க. அதிமுகவோட எப்படி சேர முடியும்னு எனக்கு புரியல. அதிமுக முதல்வர் வேட்பாளர் வந்தா நல்லது அப்படிங்கறாங்களே. அதிமுகல முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி, இங்க முதல்வர் வேட்பாளர் விஜய். எங்க தேவைக்கால ரெண்டு பேரும் எப்படி சேர முடியும்? அதுக்கான வாய்ப்பு என்ன? பிஜேபியோட அதிமுக சேருதுன்னா அதிமுக தான் இப்போ முதல்வர் வேட்பாளர்னு பிஜேபி ஒத்துக்கிடுச்சு. ஸ்டாலின் தான் முதல்வர் வேட்பாளர்னு காங்கிரஸ் ஒத்துக்கும். அங்க வந்து உங்களுக்கு சிஎம் வேட்பாளர் கிடையாது காங்கிரஸ்ல. யாரும் நான் வந்து சிஎம் நிற்க போறேன்னு சொல்லல. அதனால அவங்க சேர்றாங்க. இப்போ ரெண்டு பேருமே சிஎம் கேண்டிடேட்னா எப்படி உங்களுக்கு சரி வரும்னு கேட்குறேன். இப்போ இன்னொரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் சார். இப்போ கரூர்ல வந்து இந்த ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அப்போ கூட பார்த்தீங்கன்னா பிஜேபி சார்பா அங்கே இருக்க எம்பிஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த இடத்துல என்ன நடந்தது, கள நிலவரம் என்ன, உண்மை அறியும் தகவல்ன்ற மாதிரி எல்லாருமே அங்கே போனாங்களே. இம்மீடியட்டா என்ன பண்ணாங்க? நிர்மலா சீதாராமன் மேடம் கூட போயிருந்தாங்க, நயினார் நாகேந்திரன் அந்த டீமே போனாங்களே. அப்போ ஹேமாமாலினி தலைமையில் ஒரு டீம் வந்தது, 10 பேர் கொண்ட என்டிஏ எம்பிக்கள் குழு வந்தது. அது என்டிஏ எம்பிக்கள் குழு தான், இந்தியன் கவர்மெண்ட் போட்ட குழு கிடையாது. அவங்க ஒரு கட்சியில இருந்து அவங்க கூட்டணியில இருந்து மொத்தமா வந்துட்டு போனாங்க. அதனால என்ன நடந்தது? கோர்ட் கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு. சிபிஐ விசாரிக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாச்சு. அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் போய் கள நிலவரத்தை அறிஞ்சு என்ன பண்ணுவாங்க? இது எதுக்கு கேட்குறோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் கூட நம்ம தூத்துக்குடி துப்பாக்கி அப்பெல்லாம் இந்த மாதிரி என்டிஏ டீம் வரவே இல்லையே. அதைத்தான் எல்லாருமே கேட்குறாங்க. அதாவது இப்போ என்னன்னா உடனடியாக அந்த விஷயத்தை யூஸ் பண்ண பார்த்தாங்க. அந்த குழு வந்ததுக்கு அப்புறம் தான் விஜயே வாய் திறந்தாரு. அது வீடியோ வெளியிட்டார் இல்லையா, அந்த குழு 3ஆம் நாள் அந்த குழு வந்தது. அது கூட பயங்கரமா அந்த சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன், நீங்கள் எல்லாம் சினிமா டைலாக் தான். ஆமாம், வீட்டில் தான் இருப்பேன், வந்தால் என்னை கைது பண்ணிக்கோங்க, அவங்கள குடும்பப்படுத்தாதீங்க. இவங்களை யார் குடும்பப்படுத்தினது? நீங்கள் இந்த பாயிண்டில் 2 பாயிண்ட். கரூர் சம்பவம் நடந்ததுக்கு யார் காரணம்னு சிபிஐ கேஸ் என்கொயரி போய்கிட்டு இருக்கு. இவங்க விஜய் மேலே சொல்கிற தப்பு என்னன்னா, அதெல்லாம் என்கொயரியில் வரும். இவங்க லேட்டாக வந்ததா, அதனால தான் வந்ததா, அதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் அந்த சம்பவத்தை நீங்கள் ஒரு பொறுப்பேற்றுக்கல, பொறுப்பாக இருந்து இந்த களத்தில் நிற்கணும்ல, அது நிற்கலன்றது தான் ஒரு இஷ்யூ இவங்ககிட்ட. சரி, அது விஜய் அதான் சொன்ன மாதிரி விஜய் நிற்க முடியல, கூட்டம் வந்து இஷ்யூவே கூட்டம் வந்ததுன்னு. ஏன் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் எங்கே போனாங்க? இல்லை, அவங்க கைது பண்ணுவாங்க. எது கைது பண்ணுறாங்க? ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா கூட ஒரு 2 பேரை கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் விசாரணை இதெல்லாமே 3 நாள் கழிச்சு. அன்னைக்கு கிடையாது. நீங்களா அன்னைக்கு களத்தில் நின்றுக்கணும். நீங்கள் களத்தில் நின்றுக்கணும்ல. வழக்கு போடட்டுமே. அப்படியா என்னைய பார்க்க என் கட்சி தொண்டானில் செத்து போயிருக்கா, நாளில் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கணும்ல. யார் ஒருத்தர் இல்லையே. அங்கேருந்து யார் மகேஷ், அன்பில் மகேஷ் அவர் வராரு. அவர் ஒரு அழுகை வேற போட்டு அவர் ஒரு அழுகை வேற போட்டார். செந்தில் பாலாஜி மறுநாள் நைட்டாக 2 மணிக்கு கிளம்பி சிஎம் வராரு. மறுநாள் துணை முதல்வர் இவங்க எல்லாம் வராங்க. மறுநாள் சீமான் வராரு, எடப்பாடி, எல்லாருமே பிஜேபி வராங்க. எல்லாருமே அந்த இடத்த வந்து அட்டாக் பண்ணுறாங்க.
யாருக்காக கூடின கூட்டமோ அந்த கட்சியில் ஒருத்தர் கூட இல்லை. இல்ல திமுக நிர்வாகிகள் வந்து அங்க போனாங்களா அந்த ஹாஸ்பிட்டல்ல, போனதுக்கு யாருமே எங்களை அலோவ் பண்ணல, இவங்க எல்லாருமே அலோவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. யார் அலோவ் பண்ணல? அந்த அந்த ஏரியால இருக்க கரூர் தாவேகா அந்த நிர்வாகிகள் போனப்ப யாருமே நிர்வாகிகளே யாருமே போல, அவங்களே நிர்வாக தலைமுறைவே. நீங்க 2வது நாள்ல மறுநாள்ல இருந்து நம்ம டிவி பார்த்தோம்ல, தொலைக்காட்சியில பார்த்து யாரு வந்தா? நாங்க போனோம், எங்களை வந்து அலோவ் பண்ணல யாருமே அப்படின்னு வெளியில சொல்றது கூட ஆட்கள் யாரு இப்பதான் எல்லாரும் பேசுறாங்க. அன்னைக்கு நீங்க ஸ்பாட்ல வெளில வந்திருக்கணும்ல. இது எல்லாமே ஒரு மக்கள்கிட்ட அதாவது இது இத்தனைக்கு பிறகும் விஜய் ஆதரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு, நம்ம மறுக்கவே இல்லை. இவர் வீட்டில் கூப்பிட்டு அவங்களை ஆறுதல் சொன்னார் இல்லையா? உலக வழக்கத்துக்கு மாறான ஒன்று இருக்குல்ல, நம்மெல்லாம் போய் தான் ஆறுதல், ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னா போய் ஆறுதல் சொல்லுவோம். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, வந்து ஆறுதல் வாங்கிட்டு போங்கன்றது வாழ்க்கையிலே புதிய, அதாவது உலக தொலைக்காட்சியில் முதல் முறையாக ஒரு வேர்ட்ஸ் வரும், நம்ம உலக அரசியலில் முதல் முறையாக இங்கு வந்து ஆதரவு, இது ஆறுதல் கிடைக்கும், வந்து ஆதரவு வாங்கிட்டு போங்க, இங்கு ஆறுதல் கிடைக்கும், வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உலக இதுலேயே நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஜெயலலிதா அவர்களிலிருந்து, எம்ஜிஆர் அவர்களிலிருந்து, கருணாநிதி அவர்களிலிருந்து, ஸ்டாலின் அவர்களிலிருந்து, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, ஓ பன்னீர்செல்வம், ஜெயலலிதா யாராக இருந்தாலும் இப்படி ஒரு அரசியல் பார்த்ததில்லை. என்னன்னு கேட்டால் பிரச்சனை வந்துடும்ன்றாங்க. பிரச்சனை வரும்ன்றா இப்போ நீங்கள் எப்போ தான் நீங்கள் அரசியல், நீங்கள் எப்போ தான் நீங்கள் களத்துக்கு இந்த எலெக்ஷன் வந்து நவம்பர் ஆகிப்போச்சு, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, மே மாதத்துக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் வெளியில் வரணும், கூட்டத்தில் கலந்துக்கணும், வேட்பாளர் எல்லாம் நீங்கள் பாதி பேர் எல்லாத்தையும் இப்போ முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தேர்தல்கள் வேலையில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இன்னும் பனையூரில் உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்து எதுக்கு எடுத்தாலும் அங்கங்கே கூப்பிட்டு பேசுறது, துப்புரவு பணியாளர்களா அங்கே கூப்பிடு, அதுவே விமர்சனம் வந்துச்சுல்ல. இதுக்காவது போகணும்ல. அப்படி என்ன இங்கே உங்களை யாரும் துப்பாக்கி ஷூட் பண்ணிடுவாங்களா? இது தப்பான விஷயம். யாரோ தப்பாக அவங்களுக்கு வந்து இது கைட் பண்ணுறாங்கன்றது தான் சொல்கிறேன். வியூக வகுப்பாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த வியூகத்தை அப்படி தான் போட்டு தராங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் சொல்கிறாங்க. என்ன விஷயம் தெரியாது, வெளியில் வரக்கூடிய செய்திகள் யாரோ தப்பாக கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். இன்னொரு விஷயம் சார், இப்போ கரூர் மக்களை வந்து அவங்கள மீட் பண்ணாங்க இல்லையா, விஜய் வந்துட்டு போய் நேரடியாக மீட் பண்ணிட்டு வந்துட்ட பிறகு அந்த மக்கள்லாம் பாசிட்டிவாக தான் அவருக்கு வந்துட்டு அதான் சொல்கிறேன். இன்னும் அதுவா அதெல்லாம் அதில் நிறைய ஸ்கிரிப்ட்லாம் இருக்கு போல இருக்கு, அதெல்லாம் நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கு போல் இருக்கு. போயிட்டு ஒரு இதை விட ஒரு கொடுமையான ஒரு வீடியோ ஒன்று பார்த்தது. விஜய் அவர்களை வந்து பக்கத்தில் நின்று பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. என்ன அதுக்கு என்னோட 2 குழந்தைகளை அவ்வளவு ஒரு மன இது இல்லாத பேச்சு, அந்த பேச்சு அப்படியா? அதை குழந்தைய விடவா சினிமாக்கார முக்கியம், அந்த மூஞ்சி முக்கியமா? அவ்வளவு ரசிச்சு பார்க்கறதுக்கு 40 லட்சம் வந்ததுன்னு ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு பேசுறாங்க. அது எந்த பணமும் அந்த குழந்தையோட உயிருக்கு ஈக்குவல் கிடையாது இல்லைங்க. ஒரு குழந்தை இறந்து போனதை யாராவது இப்படி வெளிப்படுத்துவாங்களா? இந்த மாதிரி பக்கத்தில் பார்க்கணும், அதுக்காக என்ன 2 குழந்தைகளை இழக்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்னா அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? அப்போ உங்களெல்லாம் எது மாற்றுது? குழந்தையோட நீங்கள் உங்களுக்கு நடிகன் பெருசாகிட்டாரா? நான் நடிகன் சொல்ல, யாராக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு மக்கள் மனசில் ஊறி போச்சு சினிமான்ற விஷயம். அதனால அவங்க ஆதரவாக நிற்கலாம், 41 குடும்பமும் ஆதரவாக நிற்கலாம், அதை பற்றி நமக்கு விஷயம் கிடையாது. ஆனாலும் இந்த 41 குடும்பமும் மன்னிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட செயலை நீங்கள் நியாயப்படுத்த முடியாது. அங்கே இருந்த பிரச்சனைகளுக்கு கேஸ் பார்த்துக்கும். நான் ஆஃப்டர் அங்கேருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன். விஜய் நடந்து கொள்ளக்கூடிய இன்று வரைக்கும் நடந்து கொள்ளக்கூடிய தனங்கள் அவர் முழுமையாக அரசியல்வாதியாக இன்னும் மாறவில்லை அப்படிங்கிறது. இப்போ அதுக்கு இடையில ஒரு விஷயம் நடந்திருக்கு சார். இப்போ ரீசெண்டாக நேற்று கூட பார்த்துருப்போம், அனைத்து கட்சி அந்த கட்சியை வந்து அவர் அவாய்ட் பண்ணுற, அது ஒரு பக்கம். இன்னொன்று தாவேகா வந்து எல்லாரும் தொண்டர்களையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங், நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று பண்ணியிருக்காரு. அடுத்து மக்களை மீட் பண்ண போகிற பிரச்சாரத்தில் எங்களுடைய தொண்டர்களே வந்துட்டு பாதுகாவலாக இருப்பாங்க, அதுக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங் ரிட்டையர்டான காவல்துறை அதிகாரிகளை வச்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம். ஏற்கனவே இதெல்லாம் எல்லா கட்சியிலும் இருக்கிறது. இளைஞர் அணி, தொண்டர் அணி, மாணவர் அணி, இதெல்லாமே ஒவ்வொரு கட்சியும் ஏற்படுத்தும். அந்த அமைப்புகள் நீங்கள் அந்த கட்சியோட இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு அணிகளெல்லாம் விவசாய அணி, இலக்கிய அணி, இதெல்லாம் நீங்கள் ஃபுல் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியில் போய் மீட்டிங்கு மாநாடுன்னு போவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அதற்கான அணிகள் வேலை செய்யும். அந்த அணியவே இவங்க இப்போ தான் அவங்களுக்கு ஃபுல் பண்ணுறாங்க. நீங்கள் அதை தான் சொன்ன, அமைப்பு ரீதியாக பலம் இல்லாத எந்த கட்சியும் சிக்கல். இன்னும் இவங்க யாருக்குமே ஃபுல் போஸ்டிங்கே போடலை. 234 தொகுதிகளுக்கும் நீங்கள் போஸ்ட் ஆள்கள் போட்டு அங்கே வேலை செய்யணும் அப்படின்னா அமைப்பு ரீதியாக பலம் இருக்கணும். ஏன் அதிமுகவும் திமுகவும் பலமாக இருக்குது? அமைப்பு ரீதியான பலம் அது. ஏன் அவங்ககிட்ட தேசிய கட்சிகள் ஓடி போகிறாங்க?
பிஜேபிக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா அடிப்படையாக கீழே வேலை பார்க்க ஆள் கிடையாது. நீங்கள் நயினா நாயந்திராக்கெல்லாம் அண்ணாமலைக்கு சும்மா வெளில நம்ம பேசலாம் இல்லை பெரிய தலைவர்கள்னு, கீழே வேலை பார்க்கறதுக்கு ஆள் வந்து அதிமுக தான் இருக்கான். ஒவ்வொரு பூத்துலையும் அதிமுக ஆள் இருக்கும். நீங்கள் போய் பூத் ஏஜென்ட் போடுறது கூட இப்போ பிஜேபியில் ஆள் கிடையாது. பிஜேபியில் கிடையாது, காங்கிரஸுக்கு ஒரு பரவலாக ஒரு ஆரம்பகார கட்சினால இருக்குது, பாரம்பரியமான கட்சினால. அதுக்காக தான் அவங்க அதிமுகவை தேடுறதுன்னா பலம் வாய்ந்த ஒரு கட்சியோடு சேரணும்னு. அப்போ அந்த பலத்தெல்லாம் இவங்க புதிதாக வந்த கட்சி முதல்ல அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு அணியேனும் நீங்கள் போடணும். இந்த தொண்டர் அணிங்கிறது நல்ல விஷயம்தான், இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருக்கணும். அதனால தான் உங்களுக்கு அன்னைக்கு களத்தில் ஆள் நிற்க முடியாமல் போச்சு. திமுக காரனும் அதிமுக காரங்களாம் வந்து நிற்கும் போது தாவேகா காரங்க நிற்க முடியாத காரணம் அவங்கள அமைப்பு ரீதியான பலம் இல்லை. ஒரு கட்சினா ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு மாவட்ட செயலாளருக்கு அடுத்து அந்த கிராம ஒன்றிய செயலாளர் இருப்பார், வரிசையாக கிளை செயலாளர், இதெல்லாமே ஒரு ஆர்டர் படி இருக்கும்ல. வட்ட செயலாளர்னா ஆர்டர் படி இருக்கும்ல. இந்த ஆர்டர் இருந்துருந்துச்சாலே அன்னைக்கு களத்தில் ஆள் நின்றுருக்கலாம். அந்த ஆர்டர் இவங்களுக்கு இல்லை. இப்போயாவது புத்தி வந்ததுன்றது நல்ல விஷயம் தான். அடுத்த கூட்டத்துக்கு போகும்போது பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு. ரொம்ப நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.